இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டிலே ஈஸியாக எப்படி நெய் காசலான்றது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த கட்டு நம்ம பால் காய்ச்சும் போது மேலே கட்டும் இல்லையா, ஏடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்து இது வந்து ஒரு 20 நாள் எடுத்து வச்சுருக்கோங்க. எடுத்து ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. வெளியே வச்சா கெட்டுடும். ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து இப்போ இது எப்படி காசலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பால் ஏடை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. அதுக்கு கொஞ்சமாக பால் ஏடு போட்டு ஐஸ் கட்டி ஃப்ரீசரில் வச்சு எடுத்தது 2 போட்டுக்கலாம். அடுத்து ஐஸ் வாட்டர் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. ஓகே, இப்போ இதை மிக்சியில் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்சியில் அடித்து எடுத்ததும் நம்மளுக்கு இந்த மாதிரி வெண்ணெய் தனியாக வரும். இது எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இன்னும் இருக்கிறதெல்லாம் மொத்தம் அடித்து நான் எவ்வளோ வருதுன்னு காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம எடுத்த ஏடா இருக்குது, இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு. இதை ஒரு கனமான பாத்திரத்தில் அடுப்பு மேலே வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், நல்லா ஹீட் பண்ணும்போது இந்த மாதிரி பொங்கி வரும். மொத்த வெண்ணெய் கரைஞ்சதும் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம பால் ஏடு மிக்சியில் அடிக்கும்போது ஒரு முறை அடித்து வெண்ணெய் ஏற்றதுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புது தண்ணி ஊற்றி தாங்க அடிக்கணும். அதே தண்ணியில் ஏடு போடக்கூடாது. பாருங்கள், வெண்ணெல்லாம் கரைஞ்சதும் இந்த மாதிரி பொங்கி வரும். அங்கேயே நின்று இந்த மாதிரி அடிக்கடி கலரி குத்துனே இருங்க. பொங்க விட்டுறாதீங்க. பொங்க விட்டு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். பாருங்கள், நம்ம எடுத்த வெண்ணெய் உருகி நல்லா நெய் ஆகிற ஸ்டேஜுங்க. இன்னொரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு நெய் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உருகி மெல்ட் ஆயிடுச்சுங்க. அடியில் இந்த மாதிரி தேவையில்லாத கசிண்டெல்லாம் ஒரு கலராக ப்ரௌன் கலராக மாறி வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. சில பேர் இதில் முருங்கைத்தாழை போடுவாங்க. முருங்கைத்தாழை போட்டால் நம்ம சமையலுக்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். தீபத்துக்கு, சாமிக்கு தீபம் ஏற்றத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. நான் இது வந்து சமையலுக்கும் யூஸ் பண்ணுவேன், சாமிக்கும் யூஸ் பண்ணுவேன்றதுனால முருங்கைத்தாழை போடலை. நீங்கள் சமையலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவீங்கன்னா முருங்கைத்தாழை போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி முருங்கைத்தாழை போட்டு கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.